நான் வந்து இப்போ ரவி கதைக்கிறேன். இது சுனாமியாலேயே இப்போ பாதிக்கப்பட்ட இடம். அப்போ கிண்டாம இருந்து இப்போ சமாசத்தால் அங்கே கச்சேரியால் வந்து தோசை வச்சு கிண்டினவேல் கிண்டின இடத்துல வந்து 20 மணி நேரம் தான் ஒதுக்குனது. அப்போ கிண்டினால் அது ஃபுல்லாக வேலை செய்யறதுக்கு நேரம் பத்தாது. அதை ஆழமாக்குனா மற்ற இன்னும் வள்ளங்கள் கட்டுறது கேட்ட இடம் வசதி போகாது. ஃபுல்லாக கிண்டினா தான் காணும். அவையில் வந்து ஒரு சங்கத்துக்கு இவ்வளவுதான் ஒதுக்கி இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டோம். இடையிலனா அது இவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு சங்கத்துக்கு ஒதுக்கி இருக்கு சொல்லி விட்டுட்டு போயிட்டோம். அப்ப குறையோட இருக்குது. இப்ப இனி இன்னும் கூடுதலா சொல்லுதல் கூடிக்கொண்டு வரைக்க இன்னும் கட்டுகள்லாம் இதெல்லாம் கையால செய்யலாது. அப்ப டோசரால இதெல்லாம் இன்னும் 30 மணி நேரம் ஒதுக்கினா ஆழமா கிண்டிட்டு அந்த அணைக்கட்டு போனாலும் இங்க மண்ணெல்லாம் அரிக்குதோ அது வந்து இன்னும் வடிவா கிண்டணும். கிண்டி இதுக்கெல்லாம் பெரிய கல்லாம் அணைக்கணும். நாங்கள் வந்து அப்படி செய்ய வள்ளங்கள் போயிடாது. இப்ப வள்ளம் எல்லாம் கல்லுகளும் அது கிடாக்கு எல்லாம் நீட்டா செய்யறதுக்கு நேரம் இல்லாதபடியால் எல்லாம் அப்படியே குறையில போயிட்டோம். அவங்களோட சொல்ல இல்லையா? இப்ப நாங்கள் வந்து சங்கத்துக்கு தான் சொல்லி இருக்கோம். அவங்களோட சங்கத்தை சொல்லிக்கணும் கதைக்கிறவன் இருக்கணும் போய் கதைக்கிறவன் இருக்கணும். என்ன இந்த கடல் மேரி கிடையில எங்களுக்கு செய்தா தான் உதவியா இருக்கு. இந்த கடல் இந்த கட்டுகள் எல்லாம் இதெல்லாம் வடிவாக்க இல்லாட்டி இதுல போட் கட்டில நாங்கள் மேரியில தூக்கி வள்ளங்களை மேல தூக்கி வச்சிருவோம். ஏன்னா கட்டான இல்ல ஒரு நீட்டா ஒழுங்கு நேரா அந்த அணை கட்டி இந்த கடல் அரிப்பு ஏற்படாத இந்த வள்ளங்களையும் தரித்து நிற்கக்கூடிய அதுக்கேற்ற நேரம் இல்லாதபடியே தான் அவையில் விட்டுட்டு போயிடணும். அப்ப இதெல்லாம் கட்டளை கல்லில் இன்னும் ஒதுக்குனால் வள்ளங்கள் எல்லாம் இருக்கும். நாங்கள் மேரியில தூக்கி வைக்க தேவையில்லை. டெய்லி சொல்லி செய்ய கொண்டிருப்போம். இது சூப்பர் மேடம். சூப்பர் மேடம். அப்ப என்னன்னு கேட்டால் வெள்ளத்துக்கு தோண்டலாது டோசர் வச்சு தோன்ற கல்லு கீழே ஓட்டு போயிடும். அப்ப பத்துக்கு தான் தோண்டணும். அப்ப அவையில அவதிப்பட்டு டோசரை கொண்டு போயிடும் நேரம் பத்தாதுன்னு சொல்லி. அப்ப அதால எங்களுக்கு இந்த குறுக்கு கட்டு போட்டா தான் இந்த மண் இங்க நிற்கும். கரையால இந்த மண்ணை கொண்டு போகுது. மற்றது அதால போடணும் எங்களுக்கு கட்டு குறுக்கால் அப்படி நடுவாரு. அதெல்லாம் செய்யாம குறையில விட்டுட்டு போயிட்டாங்க நேரம் பத்தாக்குறையான்னு சொல்லி. அப்படின்னாலும் அடுத்த நாள் சரி வந்து செய்திருக்கலாமே. அவை வேற இடத்த போயிட்டணும். நீங்கள் இது சம்பந்தம் அறிவிச்சீங்களா? எங்க சங்கத்துக்கு இதுக்கு தானே அறிவிக்கணும். சமாஜத்துக்கு அறிவிச்சு சமாஜ் கூட தான் கச்சேரி போவோம். ஆனா மாரி காலம் வர முதல் இதை செய்தாதான் உங்களுக்கு பாதிக்கப்படாதோ. இங்க பாருங்க இப்படி நாங்க கரையில கிடந்து அவதிப்படுறது இல்லைங்க. பாருங்க இந்த காலம் முறையில நீங்க வந்தா தான் தெரியும் பல தட்டுறதுக்கு நாங்க பட்ட பாடு. ஏன் இந்த மண்ணெல்லாம் அந்த தண்ணி அரிச்சு என்னன்னு கேட்டால் அங்க தம்பி தாழ்வமா இருந்தால் மண்ணை அங்காம் கொண்டு போகும். அதுக்கேற்ற மாதிரி அணைக்கட்டு இங்க கரை தோண்டி கரையும் கட்டினா தான் அது ஒரு இதா இருக்கும். இல்லைன்னு சொன்னா நீங்க மாறிக்கு வந்தால் இந்த எங்கட கட்டுக்கிற குறுக்கு கட்டை இப்ப அரசாங்கத்தால கட்டின அந்த குறுக்கு கட்டு கிடக்குது. இந்த கட்டையை அரிச்சு கொண்டு போகும். அதே மாதிரி அரிக்கும். பாருங்க அங்க பாருங்க உங்களோட கண்ணு முன்னாடி இதுல என்ன நாங்க போட்டு கொண்டு வந்து இழுக்கிறது பத்துக்கு போட்டு இழுத்தா போட்டு போட்டியா தான்